எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்ட், உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க, ஓகேவா? மக்கள் எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்கு. நேரத்தை ஒதுக்கி அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த நிகழ்ச்சிக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஆச்சரியமே கேட்டாங்க, என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா 9 மணிக்கு மேல வரக்கூடாது, அதை மட்டும் போட்டாங்க. நல்லா நீங்க பாத்து, ஆனா வெறும் 9 மணிக்கு மேல வரக்கூடாது, 11 மணிக்கு கூட யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இத போட்டிருக்காங்க. நீங்க பார்த்த எபிசோட் ஒரு சினிமா தான், எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு. மக்கள் நீங்க தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்கள், அதே மாதிரி முக்கியமா ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது, அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல. நான் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் ஜாயின் பண்ணேன். சோ நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன், இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து